பூமிக்கு அடியில இருக்கிற மிகப்பெரிய டைட்டன்கள் நம்ம வாழ்ற இடத்துக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத மொனார்க் லிகசி ஆஃப் மான்ஸ்டர் அப்படின்ற சீரிஸ் மூலியமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 4 உடைய கதையை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீரீஸோட ஃபினாலேக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவான பார்ட் 3 வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் பார்ட் 4ஓட கதையை பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி சூப்பரான சீரீஸ் அண்ட் மூவிஸோடைய கதைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் 3ல என்ன நடந்திருக்கும், கடைசியில் நம்ம கேட்டு அந்த மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே கண் முழிச்சு பார்க்கும்போது கெய்கோ அங்கே இருந்திருப்பாங்க. அவங்க தான் நம்ம கேட்ட அந்த காட்டு பண்ணிக்கிட்ட இருந்து காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போன எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம கெய்கோ இருக்காங்கல்ல, அவங்க நம்ம கேட்ட காப்பாற்றிட்டு இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல கெய்கோவுக்கு கேட்டு வந்து நம்மளோட பேத்தின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கேட்டுக்கு வந்து நம்ம கெய்கோ தான் பாட்டி அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனாலேயே கெய்கோவை பார்த்து ரொம்பவே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா நம்ம கேட்டு. இதை பார்த்தோன்னே கெய்கோ, நீ உண்மையிலே யார், எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அவள் யோசிக்கிறா, நாங்கள் குழிக்குள்ளே தான் விழுந்தோம், அப்போ என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்டு மேவும் தான் விழுந்தா, அவளும் இங்கே தான் இருப்பாள், அவளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கத்துறான். அதை கேட்டோன்னே கெய்கோவும், பதறாத, அவள் இங்கே தான் இருப்பாள், நம்ம காப்பாற்றலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. நம்ம கென்டாரோ அவங்க அப்பா ஹிரோஷி கிட்ட இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளே காட்சிலா வரும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹிரோஷியும், எனக்கு காட்சிலா வருன்றது தெரியாது, ஆனால் மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே போகிறதுக்கான போர்ட்டலை நான் திறந்துக்கிட்டு இருந்தேன், அந்த ஒர்க்கில் நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம கென்டாரோவுக்கு கடுப்பாயிடுது. இப்போது ஒழுங்கு மரியாதையா எங்கள் அம்மாவை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னுமா சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஹிரோஷி, இப்போ உலகமே அழிய போகுது, உனக்கு இந்த கேள்வி தான் முக்கியமாடா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அப்போது நம்ம கென்டாரோ, இதுக்கு மேலே உங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே அந்த மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே காட்டுறாங்க. நம்ம கேட்கவும் கேட்டும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது கேட்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு சிக்னல் வந்துட்டுருக்கு, அந்த சிக்னலை நோக்கி போனோம் அப்படின்னா மொனார்க் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம கேட்டு, நான் இன்னும் மொனார்க்கை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் எப்படி நீ இதுக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்கும்போது தான் அங்கே பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே நம்ம வந்துடுறா. இதை பார்த்தோன்னே நம்ம கேட்டுக்கும் சந்தோஷமாயிடுது. ஆனால் நம்ம லீச்சா மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு, கெய்கோ இது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கெய்கோவுக்கு யார் அது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம லீச்சா மரத்துக்கு பின்னாடி இருந்தே, நான் தான் லீச்சா, நீ இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவளும் 57 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ இங்கே விழுந்த பிறகு நான் ஒரு மிஷனுக்காக இதுக்குள்ளே வந்தேன். அப்போ வந்து வருஷம் 1962. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 5 நாள் கழித்து நான் மேலே வந்த பிறகு பார்த்தா 1982 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என் வயசு என்னமோ அப்படியே தான் இருந்தது. அதே மாதிரி தான் உனக்கும் இங்கே 57 நாள் தான் ஆயிருக்கு. ஆனால் வெளியே போய் பார்த்தா 2015வது வருஷம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீ உள்ளே போனது 1958 அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே நம்ம கெய்கோவுக்கு அதை தாங்கவே முடியல. இப்போ லீச்சாவை பார்த்தோன்னே எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. அப்போது ரேண்டா எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, ரேண்டா செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஓகே, என் பையன் ஹிரோஷியாவது ஒழுங்காக இருக்கானா, உயிரோட இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்கிறா. சரி, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அவரோட புள்ள தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம கெய்கோவுக்கு தலை சுற்றி போயிடுது. இப்போது டோக்கியோவில் மொனார்க்கோட அமைப்பில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம பிரசிடெண்ட்டும் டிம்மும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பிரசிடெண்ட் அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி காமா ரேஸ் எல்லாமே நின்று போயிடுச்சு, இதுக்கு மேலே ஆபத்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்க. அப்போ நம்ம டிம்மு, அதுக்குள்ளேருந்து வந்த சிக்னலை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி காண்டாக்ட் பண்ணணும், அதுக்குள்ளே இருந்து யாராவது காண்டாக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட பிரசிடெண்ட்டும், இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட டிம்முக்கு, நான் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ வேணாம், அதெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்கிறீங்க, லீச்சா சொன்னதெல்லாம் உண்மை தான் போல், மொனார்க் ஒன்றும் உலகத்தை காப்பாற்றாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட அந்த பிரசிடென்ட் லேடியும், உன்னை நான் வேலையை விட்டே தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது அந்த மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே காமிக்கிறாங்க. அங்கே நம்ம லீச்சா அவர் ஒரு மிஷனுக்காக சாம்பருக்குள்ளே வந்திருப்பார்ல, அந்த சாம்பர் விழுந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. அங்கே போய் பார்த்தா அந்த சாம்பருமே அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் நல்லாவே டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதை சரி பண்ணோம் அப்படின்னா நான் உங்களை ரியல் வேர்ல்டுக்கு கூட்டு போக முடியும். ஆனால் இதை சரி பண்ணுறது உன்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி கெய்கோ கிட்ட பார்த்து கேட்குறாரு. அதுக்கு கெய்கோவும் ஓகேன்னு சொல்கிறா.
இப்போ நம்ம கென்டாரோட வீட்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க நம்ம கென்டாரோட அப்பா, அதான் ஹிரோஷி இருக்கார்ல, அவரு வந்து "நான் ஒரு வேலையா போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப போறாரு. அந்த நேரம் கென்டாரோட அம்மா அங்க வந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க தொலைஞ்சு போனதுலேருந்து உங்கள தேடாத இடமே கிடையாது. எனக்கு நீங்க இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா உங்க பையனுக்கு ஒரு அப்பா கண்டிப்பா வேணும்." சரின்ட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம கென்டாரோ அவனோட ஃப்ரெண்டோட பார்ல போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் மொனார்க்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மேப்பில் குறித்து வச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி டிம்மு வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கென்டாரோ கேட்குறான். அதுக்கு அவர், இங்கே பாரு, மான்ஸ்டர் உலகத்திலிருந்து காமா ரேஸ் மூலியமா யாரோ ஒருத்தவங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மெசேஜை நம்ம கோட் பண்ணி உள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சாகணும். இது எல்லாமே ஹிரோஷியால் மட்டும்தான் முடியும். ஸோ ஹிரோஷி கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கென்டாரோவை பார்த்து சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே நம்ம பசங்க அந்த சாம்பரை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேவும் கேட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போக, அந்த நேரம் நம்ம லீச்சா கிட்ட கேக்கோ அவள் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கா. அதாவது ராண்டா எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு லீட்ஸா ராண்டா ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு தீவுக்கு போனார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே இல்லை. ஆனால் அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கின மொனார்க்கை பெரிய அளவுக்கு மாற்றிட்டு தான் போனார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம கேக்கோவுக்கு 2015 உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோவா ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் நம்ம லீட்ஸாவும் இப்போலாம் மொபைல் ஃபோனு, டிக்டாக்குன்னு உலகம் ரொம்பவே முன்னோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே, நம்ம இங்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய வருஷம் போயிடும். ஸோ அதனால நம்ம பசங்களை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, மேவையும் கேட்டையும் கூப்பிட்றதுக்காக. இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம ஹிரோஷியை காட்டுறாங்க. ஹிரோஷி அவரோட அப்பா, அதான் ராண்டா வந்து அந்த ஐலாண்டில் ஒரு வீடியோ எடுத்திருப்பார்ல, அந்த டேப்பை இவர் போட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ கதவு தட்ட சத்தம் கேட்குதுன்னு திறந்து பார்த்தா நம்ம டிம்மும் கென்டாரோவும் வந்து நிற்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த காமா ரேஸ் வந்திருக்கும்ல அந்த சிக்னலை அவர் போட்டு காமிக்கிறாரு, அதான் டிம்மு. அப்போது அதை பார்த்தோன்னே ஹிரோஷிக்கும் ஆச்சரியம். யாரோ மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே இருக்காங்க, அவங்க தான் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கும் புரியுது. அப்போ தான் நம்ம டிம்மு சொல்கிறாரு, இந்த மாதிரி அது உன்னோட பொண்ணா கூட இருக்கலாம். அவள் அந்த குழிக்குள்ளே விழுந்திருக்கா. ஸோ அங்கேருந்து அவங்க கூட அந்த சிக்னல் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோஷி, எனக்கு இவ்வளோ நம்பிக்கைலாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நம்ம லீட்ஸா கூட உள்ளே போயிட்டு வெளியே உயிரோட வந்திருக்காரு. ஸோ அதனால இதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொனார்க்கோட உதவி வேணும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோஷி சொல்ல, அதுக்கு டிம்மு, இந்த விஷயத்த பண்ணுறது ஒன்றும் மொனார்க்கு மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. நம்ம ஹீரோஷிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. இப்போது இவங்க எல்லாருமே அந்த சேம்பரை தூக்கிட்டு இன்னொரு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே இன்னொரு சேம்பர் இருக்குது. அந்த சேம்பரில் தான் நம்ம லீட்ஸா உள்ளே வந்திருப்பாரு. ஆனால் அது இன்னுமே சார்ஜ் ஆன்லேயே தான் இருக்குது. என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் சார்ஜ்லேயே இருக்கே அப்படின்ற மாதிரி லீட்ஸா யோசிக்க, அப்போ தான் கேட்க சொல்கிறா, உனக்கு வேணால் வயசாயிருக்கலாம், ஆனால் இது வந்து 2 வாரம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தான் அவருக்கும் புரியுது. இப்போ அந்த சேம்பர் எடுத்து இன்னொரு சேம்பரோட கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கிறாங்க. இவங்களோட ஐடியா என்னன்னா, இந்த சேம்பர் ஆன் பண்ணால் காமா ரேஸ் வரும். அந்த ரேஸ் மூலியமா பூமியில் இருக்கிற ஒரு டைட்டனை ஈர்க்கலாம். அந்த மான்ஸ்டர் இங்கே வரும்போது போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்போது இந்த சேம்பர் மூலயமா நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்றது தான் இவரோட பிளானு. எல்லாருமே உள்ளே போகலான்னு சொல்லி தயாராகும்போது நம்ம கெய்கோ, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன் ஏன் எதுக்காக வரல அப்படின்ற மாதிரி லீச்சா கேட்க, அதுக்கு அவ, எனக்கு தெரிஞ்ச ராண்டாவும் உயிரோட இல்லை, எனக்கு தெரிஞ்ச உலகமும் இல்லை, என் பையனும் வளர்ந்துட்டான், இப்போ நான் போனேன் அப்படின்னா அவனோட லைஃப் பாதிக்கப்படும், அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் கேட்டு வந்துட்டு, நான் என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன், ஆனால் உங்களையும் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு வர பார்க்குறா. சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாம்பருக்குள்ளே போய் உட்காந்துட்ருக்க அவங்க காமா ரேஸையும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. பூமியில் இருக்கிற மான்ஸ்டர் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னு பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற மான்ஸ்டரை அது ஈர்த்துருது. அது இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. இதை கேட்டோன்னே, அந்த சத்தத்தை கேட்டோன்னே, இதை யாரா கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி லீச்சா யோசிக்கிறாரு. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக பூமியில் இருக்கிற மான்ஸ்டரும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு வருது.
அந்த நேரம் அந்த மான்ஸ்டர் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்தோடனே அந்த காமா ரேஸை ஆஃப் பண்ணி ஆகணும். அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவங்க சேம்பரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரு கட் ஆயிடுது. அது கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் இவங்களால இங்கேருந்து போர்ட்டல் மூலியமாக ரியல் வேர்ல்டுக்கு வர முடியும். ஸோ அதனால நம்ம லீட்ஸாக அந்த சேம்பரை விட்டு கீழே இறங்கி அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த நேரம் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர், டிராகன் மான்ஸ்டர் அப்படியே கீழே இறங்கி வந்து நிற்கும் பாருங்கள். அது மூச்சு விடும். நம்ம லீட்ஸாக பக்கத்தில் வந்தோடனே அந்த இடமே அதிரும். ஆனால் அது டக்குன்னு சைலன்ஸ் ஆயிரும். என்னன்னு பார்த்தா அதை விட பயங்கரமான சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் அந்த போர்ட்டல் வழியாக இங்கே வருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம காட்ஸிலா தான். அப்போ அந்த டிராகன் மான்ஸ்டரு நம்ம காட்ஸிலாவை போய் அடிக்க பார்க்குது. அதுங்க ரெண்டுங்களும் சண்டை போட்டுட்டு இருக்க கடைசியில் நம்ம காட்ஸிலா தான் அந்த டிராகனை தூக்கி போட்டுருது. இந்த நேரம் அந்த தூக்கி போட்டதில் அந்த போர்ட்டல் இன்னுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சாம்பரையும் இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம லீட்ஸா அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது போதும், இதுக்கு மேலே ஓடி ஆகணும்னு சொல்லி ஓடுறாரு. ஆனால் அந்த சாம்பரும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈர்க்கப்படுது. ஸோ இவரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி கேக்கோவோட கையை பிடிச்சிடுறாரு. கேக்கோவால் ஆனால் அவரை உள்ளே இழுக்க முடியல. அந்த நேரம் நம்ம லீட்ஸா என்னோட கையை விட்டுரு, நீயாவது தப்பிச்சு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கையை அவரு எடுத்து விட்டுறாரு. இப்போ அந்த சாம்பர் அந்த போர்ட்டல் மூலியமா உள்ள இழுத்துருது. இவங்களும் ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இவங்களை சுற்றியுமே லைட்ஸ் ஆனில் இருக்குது. இவங்களும் வெளியே வராங்க. அங்கே இருக்கிறது கென்டாரோ. அதை பார்த்தோன்னே நம்ம கேட்டு, நீ தான் எங்களை காப்பாற்றினியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன், இல்லை இல்லை எனக்கெல்லாம் அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் தெரியாது, அதுக்கு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக திரும்பும்போது தான் நம்ம ஹிரோஷி நிற்க. இதை பார்த்தோன்னே கேட்டுக்கு சந்தோஷமாயிடுது. போய் அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ தான் ஹிரோஷி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அவருடைய அம்மாவான கேக்கும் இங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னே அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படி ஒரே எமோஷன்ஸாக போயிட்டுருக்கு. அந்த நேரம் தான் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாள். அங்கே இருக்கிற ஒரு லேடி கூட நம்ம மேவை மிரட்டியிருப்பாள். அந்த லேடி அங்கே வந்து நிற்கிறா. இதை பார்த்தோன்னே இவன் ஏன் இங்கே நிற்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ தான் நமக்கு ஹெல்ப் பண்ணது, மொனார்க் இதுக்கு ஹெல்ப் பண்ணலை, இவளோட அப்பெக்ஸ் டீம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ கூடயே வேலை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஆமாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி டிம்மு சொல்கிறாரு. அந்த நேரம் தான் நம்ம கென்டாரோ இந்த 2 விஷயத்தில் எவ்வளவோ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது 2 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குலாம் ஆச்சரியம். அந்த இடத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க இந்த இடம் வந்து அப்பெக்ஸ் ரிசர்ச் சென்டர் ஸ்கல் ஐலாண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க எல்லாரும் உள்ளே வந்த பிறகு கிங் காங் வந்திருக்கு பாருங்க. அது அப்படியே கத்த அதோட இந்த சீசனே முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட ஃபஸ்ட்டு சீசனும் முடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் சீசன் பிப்ரவரியில் வரப்போகுது. அது வந்த உடனே கூடிய சீக்கிரமாக நான் எபிசோட்ஸை போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங்.